ரொம்ப அழகா பாடுற பறவைய ஒரு பையன் வளர்த்து வந்தானாமா. அது இரவுல மட்டுமே பாட்டு பாடுது, பகல் நேரங்கள்ல பாடவே பாடாது. இந்த பறவை பாடுறத தன்னோட நண்பர்களுக்கு காண்பிக்கணும்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அந்த பறவை பகல் நேரத்துல வாயே திறக்காது. நைட்ல மட்டும்தான் அது பாட்டு பாடும். அதனால அந்த சிறுவனுக்கு ரொம்ப ஏமாற்றம். இத பார்த்த ஆந்தை அந்த பறவைகிட்ட போய், நீ அந்த பையனுக்காக ஒரே ஒரு முறை பகல் நேரத்துல பாடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த பறவை சொல்லுச்சு, இப்படித்தான் ஒரு நாள் நான் பகல் நேரத்துல பாடிட்டு இருக்கும்போது தான் இவ வந்து என்னை பிடிச்சிட்டு போயிட்டா. நான் இரவுல மட்டும் பாடியிருந்தா நான் மாட்டியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிச்சாமா. ஆனாலும் என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த ஆந்தை சொல்லுச்சு, நீ இத முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்ப நீ சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இப்ப இரவு நேரத்துல நீ பாடினாலும் ஒண்ணுதான், பாடாட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஆல்ரெடி நீ கூண்டுக்குள்ள தானே இருக்கிற அப்படின்னு சொல்லுச்சாமா. ஆமாங்க. நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து செய்யற ஞானம் நமக்கு வேணும். இல்லாவிட்டா எதுலயாவது எதுலயாவது இப்படித்தான் போய் நம்ம மாட்டிக்குவோம். நம்ம மாட்டினதுக்கு அப்புறம் ஐயோ இனிமே நான் மாட்டக்கூடாதுன்னு யோசிச்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. வேதம் சொல்லுது, அந்நியனுக்காக பிணைப்படுபவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாய் இருப்பான். நீங்க எப்படிங்க?